யாராவது ஒருவர் குடும்ப பிரச்சனையில வெளியே வந்து ஒரு நண்பர்கிட்ட சொல்லுவார், பெரிய பிரச்சனை ஆகிறப்பா, உம்மா சொல்ல சொல்ல கேட்காம இவள் தான் நல்ல பண்ண கல்யாணம் முடிச்சு, இது பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா இவர் என்ன சொல்லணும்? ஒரு ஆறுதல். அப்படித்தான் குடும்பம் பிரச்சனை வரத்தான் செய்யும். ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படி சொல்றது இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் ஏண்ட வாழ்க்கை என்று சொன்னா அது நீ வந்து பார்க்கணுமே அப்படி என்று சொல்லி எதையாவது ஒரு முன்னுரையை போட்டா அவங்களோட நிலைமை என்ன? உள்ளத்துல என்ன பதியும்? இவனுக்கு அமைஞ்ச மாதிரி நம்மளுக்கு அமையலே வாழ்க்கை. ஆனா அங்க இதை விட மிச்ச மோசமான இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா மற்றவண்ட உள்ளத்துல கெடுதி இந்த மாதிரியான சிந்தனைகளை போடுறத பார்க்கணும். சர்வசாதாரணமாக இந்த கெடுத்து விடுறது இருக்குது இயல்பா எங்க சமுதாயத்தில் நடக்குது. ஒரு கடையில் ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். பஹ்ரைன் உதாரணத்துக்கு ஒரு சொப்பல எங்கேயா வேலை, எவ்வளவு சேலரி? 1500. ஓகே, உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நான் சவுதி அரேபியால சொல்லிக்கிறேன் 1500 நல்ல சேலரி தான் நினைச்சிடக்கூடாது. சவுதி அரேபியால சொல்லிட்டு 1500 வைங்க, 1500 சொல்றாரு. 1500 தானா? பக்கத்துல போனா 2500 கொடுக்குறானே. இப்படியே இருந்தா அவ்வளவுதான், இது வீடு கட்ட இயலாது, வாழ்க்கை இயலாது. சரி ஓகே, எப்படியா பார்த்துட்டு போயிடுறது. அவன் நல்லா வேலை செஞ்சு இந்த கடையில் அவன் என்ன யோசிப்பான்? 2500 சொல்றான், இந்த கடையிலே நம்ம காலத்தை கடிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பஸ் வந்து என்னென்ன சொன்னாலும் அவனோட கடிச்சுக்கிறது, பாஞ்சுக்கிறது, நான் நினைச்சா விலைக்கு போயிடுறேன். அவன் போயிட்டான். அவன் அதே கடையில் இதை விட குறைய இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா யார்கிட்டையாவது போட்டு பிரச்சனை ஏற்படுத்திட்டு அவன் போயிடுறான். இது எங்களை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிக்கல்.